பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தொடர்பில் கேள்வி எழுப்பிய ஜீவன் தொண்டமான். நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியில் தோட்ட தொழிலாளர்களுக்கு 50 ரூபாவினை பெற்றுக் கொடுக்க முடியாதவர்கள் பெருந்தோட்ட தொழிலாளர்களை எப்படி சிறு தோட்ட உரிமையாளர்களாக மாற்றுவார்கள் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் பிரச்சார கூட்டமொன்றில் கலந்து கொண்டு நேற்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் எதிர்க்கட்சி தலைவர் கொத்மலை பகுதியில் வைத்து தோட்ட தொழிலாளர்களுக்கு 2500 ரூபாய் சம்பளத்தை பெற்று தருவதாக எதிர்க்க கூறினார். எதிர்க்கட்சி தலைவரை வழிநடத்தும் முறை தவறாக காணப்படுகிறது. அதற்கு அவரை குற்றம் சொல்லி தவறில்லை. அவர் அருகாமையில் இருக்கின்ற மலேக தலைமைகள் முறையாக இல்லை என தெரிவித்தார். தேர்தலின் பின்னரே அடுத்த பேச்சுவார்த்தை. இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் அடுத்த மீளாய்வு நடத்தப்படும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அதன் பேச்சாளர் ஜூலி கொசக் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுபவரை இலங்கை மக்களை தீர்மானிக்க வேண்டும் என ஜோலி சோசக் தெரிவித்தார். வன்னியின் ஜனாதிபதி அதிக வாக்குகளை பெறுவார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வன்னி தேர்தல் தொகுதியில் அதிகூடிய வாக்குகளை பெற்றுக்கொள்வார். நாடு மேலும் அபிவிருத்தி அடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அனைவரும் ஆதரிக்க வேண்டுமென கிராமிய பொருளாதார இராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து இன்று மதியம் மன்னார் பஜார் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு கோரி இன்றைய தினம் மன்னார் பகுதியில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டேன். மன்னார் நகரத்தை பொறுத்தமட்டில் வியாபாரிகளும் மக்களும் கல்வியாளர்களும் மிகவும் தெளிவாக இருக்கின்றனர் என தெரிவித்தார். ரணிலுடன் நேரடி விவாதத்திற்கு தயார். ரணில் விக்ரமசிங்க முன்வைக்கும் பொருளாதார கேள்விகள் தொடர்பில் நேரடி விவாதம் ஒன்றை ஏற்பாடு செய்து ரணிலுடன் பொருத்தமான இடத்தில் கலந்துரையாட தயார் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். குறித்த விடயத்தை நேற்றைய தினம் மாத்தறையில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டமொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே குறிப்பிட்டார். மேலும் இலக்கு என்றால் என்னவென்று ரணில் சவால் விடுத்துள்ளார். வெளிமடையிலும் அம்பலாந்தோட்டை மேடையிலும் இது தொடர்பில் கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் மேடையில் பொருத்தமற்றவற்றை பேசும் சஜித் பிரேமதாச தொடர்பில் பேசி பயனில்லை என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பது எமது வரலாற்று கடமை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளரின் சின்னமாகிய சங்கிக்கு வாக்களிப்பது எமது வரலாற்று கடமை என யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சட்டத்தரணி மணிவண்ணன் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மச்சிவெளியில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தின் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். தென்னிலங்கை வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டுமென இங்கே இருக்கின்ற பலர் கூறுகின்றனர். இந்த நிலையில் ஒவ்வொருவரும் எமது இனத்திற்கும் மக்களிற்கும் மாறி மாறி கதைகளை மட்டுமே பேசி வருகின்றனர் என்றும் குறிப்பிட்டார். இலங்கையில் அனைத்து பாடசாலைகளும் நவீன வசதிகளுடன் அபிவிருத்தி செய்யப்படும். சஜித் உறுதி. இலங்கையில் அனைத்து பாடசாலைகளையும் நவீன வசதிகள் கொண்ட பாடசாலைகளாக மாற்றுவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஐக்கிய மக்கள் கூட்டணி ஏற்பாடு செய்த 47வது மக்கள் வெற்றி பேரணி நேற்று களுத்துறையில் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்தார்.